இந்த 2026ங்கிறது ஒரு அனுபவ காலமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஜாதகத்த பார்க்கணும். இதெல்லாம் பொது பலன் தான். உங்க ஜாதகத்தில இப்போ என்ன மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு? இந்த மகாதிசையினுடைய பலன் எப்படி இருக்கும்? 2026 நமக்கு சாதகமாக இருக்கும். எனக்கு என்ன மனக்கவலை? என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. இல்லைங்களா? ஆமா சார். எங்க அம்மாவுக்கு தான் என்ன பத்தி கவலை. எந்த கிரகங்கள் எப்படி இருந்தா என்ன? நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கிரகங்கள் தன்னுடைய கடமைய தான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. சரியான நேரத்தில வெயில் காயுது. சரியான பருவத்தில மழை பெய்யுது. சரியான நேரத்தில குளிர்ச்சியா இருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஸ்லாண்டிங் இருக்கலாம். மலைகள் கீழ விழலாம். ஆனால் அதனுடைய கடமையை அது செய்கிறது. எந்த காலத்திலயும் பறவைகளோ, மிருகங்களோ பயப்படுவதில்லை. ஆனா மனிதர்கள் தான் இந்த கிரகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பயந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம கடமையை நாம சரியா செஞ்சோம்னா, இந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை.